ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செப்டிட்டி பட் ஓபி பவர் மாங்கால 10 to 2 லெவல்த்து சாப்டர் பார்க்க போகிறோம். கடவுளை பற்றி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, டைம் யூஸ் பண்ண இந்த மாங்காக்குள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேருந்து காமிக்கிறேன். போன சாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கொண்டோடனே அவங்களுக்கு மேஜிக் பாக்ஸு கிடைக்கும்ல, அந்த மேஜிக் பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்டிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த மேஜிக் கார்ட் இப்போ வச்சுன்னு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மேஜிக் கார்ட்டும் ஒரு ரிங்கு கிடச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவைன் ஸ்க்ரோல் மாதிரி கிடச்சிருக்கோம். நம்ம லூஃபர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் மட்டும் போகிறோம், மீடியெல்லாம் நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க பாருங்க. கியூன் ஷாக் ஆகுறாங்க. இல்லைம்மா, இல்லை லூஃபர் நீ டைனன் மாஸ்டர் கொண்டா எல்லாம் உனக்குறான்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு பார்த்துன்னுக்குறாங்க. இந்த ரிங்காச்சுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கியூனு அந்த ரிங்கு கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம லூஃபன் ஓகே இந்த ரிங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபன் எடுத்துக்கிறான். நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம், இந்த மாஸ்டர் கில் பண்ணிட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கியூனு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறோம். ஹேண்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா லூஃபனை கட்டி பிடிச்சி நூற மாட்டாங்க. எத்தனால நீ எங்கே போய் கிட்ட சொல்லாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இதுன்னுக்குறாங்க. கவலைப்படுங்க ஆன்டிலின், நான் தான் வந்துட்டேன்லன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் சொல்லுங்கிறான். எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ஒரு நிமிஷம் மேலே வெளியே போயிட்டேன், எனக்கு கவலைப்படாதீங்க என்னை பற்றின்னு சொல்லிட்டு லூஃபனை சொல்கிறான். லூஃபன் நிறைய ஆன்டிலினும் பார்க்குறாங்க. இந்த மாஸ்டர் இந்த ட்ராகன் எடுத்துக்கிட்டே என்ன வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீசனை தடவினுங்கிறாங்க பாருங்க. லூஃபன் ஆமான்றான். ஒரு மாஸ்டர் கொண்டனால எனக்கு இந்த ஸ்க்ரோல் கிடச்சிருந்தாங்க ஆன்டிலின், யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் கொடுக்குறோம். இல்லை லூஃபன் நீ உண்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆன்டிலின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல ஆன்டிலின், நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ட்ராகன் காயின்ஸ் வச்சுருக்குன்னு லூஃபனை சொல்கிறேன் பாருங்க. ஆன்டிலின்னு சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக நீ பெரிய லைட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆன்டிலினுக்கு அந்த ஸ்க்ரோலை கொடுக்குறான். அந்த ஆன்டிலினும் அந்த யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப்னு ஒரு எபிலிட்டியும் கிடைக்குது. ஆன்டிலின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப்னு ஒரு எபிலிட்டி அவேக்கன் பண்ணுறாங்க. லூஃபன் சந்தோஷப்படுறான். ஒருவே ஆன்டிலினுக்கு பவர் அவேக்கன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஆன்டிலின் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுறான்னு சொல்லிட்டு லூஃபன் கேட்குறேன் பாருங்க. ஆமாம் எனக்கு ஏதோ ஒரு வார்மாக ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு ஆன்டிலின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான டம்ளிங்ஸ்லாம் செஞ்சு தருவீங்கன்னு சொல்லிட்டு லூஃபனை பேசுகிறாங்க. எது நம்ம மறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜியோன்ஸும் பார்த்தீங்கன்னா டம்ளிங்ஸ் சாப்பிட்டு பார்த்துனுக்குறாங்க. இந்த நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கியூன் தான் காமிக்கிறாங்க. கியூன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி. கியூன் ஒரு ஃபாதர் தான் காமிக்கிறாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சூன்னு வச்சுக்கலாம், மிஸ்டர் ஸ்டூன்னு கூப்பிட்டுக்கலாம். மிஸ்டர் சூ வந்து பார்த்தீங்கன்னா கியூனுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி டஞ்சனுக்கு நான் போனல, அங்கே ஒன்று யார் சர்வே பண்ணது, நீ எப்படி சர்வே ஆன வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கியூன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராகன் டைம்னு வச்சுக்கலாம், அப்படி லூஃபன் ஜியோ சிட்டியில் தான் இருக்கான், அவனும் எங்களை சர்வ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கியூன்னு சொல்கிறாங்க. என்னது ட்ராகன் டைம்னா சொல்லிட்டு சூ சிரிக்கிறாரு. வீக்கஸ்ட் எபிலிட்டி வச்சுருக்கிறவன் எப்படி அவனை சேவ் பண்ண முடியும்? இல்லை ஃபாதர், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், 25th லெவல் மாஸ்டர் அவன் டிஃபீட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கியூனோ சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், அவனை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் அவனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு சூவும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா யாரும் ஜியோ சிட்டியில் காலத்து இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜின்சோ சிட்டின்னு இருக்கிற பிரின்சஸும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடிகாரும் பார்த்தீங்கன்னா லூஃபன் இருக்கிற இடத்துக்கு தேடி வராங்க. ஏன்னா இவன் ட்ராகன் டைம்னு சொல்லியிருக்கிறான்ல, இவங்ககிட்ட ஒரு ட்ராகனை விட்டு டைம் பண்ண நம்ம கூடயே சேவ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸோ யோசிச்சுன்னு வராங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலின்னு இருக்கிற ஷாப்பில் தான் வந்து நிற்கிறாங்க. ஆன்டிலின்னு வெளியே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பன்ஸ் வேணுமா? சாரி இங்கே லேட் ஆகுது, நீங்கள் அப்புறமா நீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டிலின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாடிகேட்டு கேட்குறாங்க. நம்ம கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம், அப்படியே பேசுனுக்கான்னு சொல்லிட்டு ஆன்டிலேருந்து அப்படியே தள்ளி விட்றாங்க பாருங்கள். ஆன்டிலேருந்து வந்துடுறாங்க. இங்கே லூஃபன் இருக்கிறது யார், அவனை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரின்சஸும் சொல்கிறான் பாருங்கள். லூஃபன் வரான், யார் என் பேர் சொல்லுதுன்னு சொல்லிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா பன்ஸ் அது மட்டும் இல்லை ஆன்டிலினுக்கும் வீண்டு கையில் அடிபட்டுருக்கலன்னா பார்க்குறான். ஆன்டிலின்னு உங்களுக்கு இனிமே ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை லூஃபன்னு நான் ஆன்டிலின்னு சொல்கிறாங்க. நீதான் பண்ண லூஃபனான்னு சொல்லிட்டு பிரின்சஸை கேட்குறா பாருங்கள். லூஃபனா ஆமாண்ணா, நான் தான் லூஃபனு, உனக்குன்னா என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். முன்னாடி இருக்கிற யாருன்னு தெரியுமா? ஜின்சோ சிட்டி ஒரு பிரின்சஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு பாடிகார்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டும் சொல்கிறான். லூஃபன்னு பார்க்குறான். அதுக்கு என்ன பண்ணுறாரு கேட்குறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எக்கு ட்ராகன் எக்கு எடுத்து வைப்பாங்க பாருங்கள். லூஃபன் ஷாக் ஆகுறான். ஏன்னா கோல்டன் ட்ராகன் எக்குன்னு சொல்லிட்டு
நாங்கள் சொல்கிற கண்டிஷன் தான் நீ ஓகேன்னு சொல்லிட்டா இந்த ட்ராகன் எக்கு தருவோம். இந்த ட்ராகன் எக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே இது ஒன்றே ஒன்று இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ராகன் எக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸை பெருமையாக பேசுனுங்கிறான். லூஃபனும் பார்க்குறான், இது பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராகன் எக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனு கண்டுபிடிச்சிடும் சிஸ்டம் மூலமாக. ஆண்டிலேருந்து கிட்ட பேசினுக்கிறான். ஒன்றும் கவலைப்படுங்க ஆண்டிலேருந்து இவங்க இப்போ போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். பிரின்சஸும் சாகிறாங்க, நார்மலாக ட்ராகன் டைம் இருக்குது, இந்த அளவுக்கு திமிரி இருக்கிறாரான்னு சொல்லி கேட்குறா பாருங்க. இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிற கண்டிஷனை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். என்ன நான் சொல்கிற கண்டிஷன் ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸும் ஷாக் ஆகுறான். டேய் இதை போடுறா, நீ ஹிஸ்ட்ரிலே இருக்கணாண்டா, ஒரு பிரின்சஸ் கீழே ட்ராகன் டைமில் நீ ஹிஸ்ட்ரிலே படிக்கணாண்டா பேர் சொல்லிட்டு பிரின்சஸும் சொல்கிறான். நீங்கள் சொல்கிற கண்டிஷனை ஒத்துக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லேவாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். அந்த பிரின்சஸும் பாடியோட ஷாக் ஆகி கோபமாக பார்க்குறாங்க. என் பிரின்சஸ் இந்த மாதிரி இருந்துட்டு நான் பார்த்ததில்ல, ஒன்று சும்மா வர மாட்டான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வராமல் பாருங்கள். பிரின்சஸும் சொல்கிறான், அவன் கை காலில் வச்சு போடுறா அப்படி இருந்தால் நம்ம ஸ்லேவாக கொண்டு போனான்னு சொல்லிட்டு பிரின்சஸும் சொல்கிறான். ஆண்டிலேருந்து ஷாக் ஆகுறேன், இல்லை லூஃபனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்றான், அந்த பாடிக்கு வரும். லூஃபன்னா ஷாக் ஆகுறான். ஆண்டிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகல, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணால் சொல்கிறான் பாருங்கள். அந்த பாடி ஒன்று நான் பண்ணுறான், எவ்வளோ தைரியம் என் பிரின்சஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், இந்த அளவுக்கு பிரின்சஸ் யாரும் கஷ்டப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாடிகார்டும் பார்த்தீங்கன்னா லூஃபனை அடிக்கிட்டு வராமல் பாருங்கள். பாடிகார்டும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபயர் ஃப்ளேம் எடுத்து அடிக்கிட்டு வராமல் பாருங்கள். டக்குனு அவன் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் கோவிடு நேராக காக்குன்னு அவனும் ஷாக் ஆகி பார்க்குறான். நான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன்ட்டு அவனை ஒரு ஸ்வாட் எடுத்து நிறுத்துறான். உன்னை நாட்டி அடி எடுத்து முன்னாடி வச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை அங்கேயே கொண்டுருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனே மெட்டினுக்கிறான். பாடிகார்டு பின்னாடி வந்துடும், என்ன பின்னாடி வந்துடும், அவனை போய் அடிடா, அவன் கை கால் வர்றா ஸ்லேவை கொண்டு போனான்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ஓவராக பேசுனுங்கிறான். லூஃபனை டக்குன்னு கண்ணை உன்னை ஃபஸ்ட்டு நான் போடுறேன்ட்டு சொல்லிட்டு பிரின்சஸ் ஒரு அடி அடிக்கிறேன் பாருங்கள். பிரின்சஸ் அப்படியே பறந்து போய் வீடா. அந்த பாடிகார்டும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு பாடிகார்டு ஸ்வாட் எடுத்து லூஃபனை கொல்ல வரான் பாருங்கள். லூஃபன் நார்மலாக ஸ்வாட் எடுத்து ஒரு தட்டுறான், அடிக்க அந்த பாடிகார்டால் முடியல. பிரின்சஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகலை, எல்லாம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொல்லிட்டு பாடிகார்டு கூப்பிட்றேன் பாருங்க. அந்த பாடிகார்டுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுன்னு ஒரு அடி கன்னத்தில் அடிக்கிறான். நீ குப்புற இல்லை காசு கொடுத்து ஒன்று வச்சுனுக்கிறேன், நீ குப்புற அப்போ அன்றைக்கி சம்மம் ஒன்றுத்துக்கு லாக் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாக பேசுனுக்கிறான். லூஃபானை பார்க்குறான், இங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெட்டினுக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சைன் தான் காமிக்கிறாங்க. ஜியோ சைன் தான் பிளாக் டேக்கன்னு சொல்கிறேன், ஜியோ சைன் தான் காமிக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜியோ சைனுக்கு ஒரு கால் வருது, நான் பார்த்தீங்கன்னா கியூன்ற கால் பண்ணுறாங்க. அங்கே ஃபாதர் சூசனை கூட்டின்னு வர சொன்னாங்களா, லூஃபன் கூட்டின்னு வர சொன்னாங்களா, அதுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா லூஃபன் கால் இருக்குன்னு எங்கே போயிட்டுப்பான்னு சொல்லிட்டு வச்சுனுக்கிறாங்க. டக்குன்னு அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட்டே ஏற்படுது. நிறைய பிளாஸ்ட்னு ஷாக் ஆகி பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கிட்ட தான் பறந்து வந்து வீடான். என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் ஒரு அச்சடியில் பறந்து வந்து வீடான் செவிட்டு வச்சுக்கின்னு. லூஃபன் அப்படி மாதம் வெளியே வரான் பாருங்க. நேரம் இந்த குரு நாள் செம்மையாக அழைக்க முடியாதா, அவனை போய் கொள்றான்னு சொல்கிறான் பாருங்க. இல்லை பிரின்சஸ் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிறான் பாருங்க. பிரின்சஸ் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்போது ஸ்ட்ரென்த்து ஏற்றுறவங்க டீமன் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்களோட வச்சுறான் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். லூஃபன் ஷாக் ஆகுறான், என்ன பிளாக் மேஜிக்கா, இது கியூனு கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூனு வராங்க. லூஃபன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, என்ன கியூனை எப்படி இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபன் ஷாக் ஆகிறான். அந்த பாடிகார்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மாதிரி ஆகிடுறான். மாஸ்டர் மாதிரி ஆனோன்னா அவனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். லூஃபன்னா ஷாக் ஆகுறான், நான் மாஸ்டர் மாதிரி ஆகிட்டானே சொல்லிட்டு. இப்போ வர நம்ம 2 பேர் சண்டை போட்டுங்கிறான் லூஃபன் சொல்லிட்டு அந்த பாடிகிட்ட சொல்கிறான். கியூனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூஃபனுக்கு முன்னாடி போயிட்டு லூஃபன் எங்கிட்ட போய் நான் என்ன சமாளிச்சுன்னு சொல்கிறான் பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா பறந்து மேலே போகிறான் லூஃபன் அடிக்கிறதுக்கு. லூஃபனுக்கு தெரிஞ்சிருது, இங்கேருந்து போய் ஆன்டிலேருந்து சேவ் பண்ணு, இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்லிடுறான். டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், கியூனோ போனோன்னு வந்து அடிக்கிறான் பாருங்க. லூஃபன் டச் மிஸ்ட்டு வலிக்கிறான், சைடில் போயிடுறான். இவன் முன்னந்தடவை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு தெரியுது. அந்த கை காலம் வச்சு அவன் ஸ்லேவாக பிடிச்சின்னு வாடான், அவனை நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரின்சஸும் சொல்கிறான். டக்குன்னு பில்டிங் வச்சு மேலேருந்து நம்ம ஜியோஜின் வரான் பாருங்கள். பாடிக்கு என்ன ஷாக் ஆகுறான். லூஃபன் ஒரு வழியாக ஜியோஜினும் வந்துட்டான வெளியே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்கிறான். ஜியோஜின் வந்தோடனே என்னை ஒத்தி நீங்கள் எப்படி சண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறான் பாருங்க. பிரின்சஸ் ஷாக் ஆகிறாங்க, என்ன உண்மையான ட்ராகன்னு சொல்லிட்டு. ஜியோஜினா ஒரிஜினல் ஃப்ரம் ட்ராகனாக மாறுவான் பாருங்கள். லூஃபனை சொல்கிறான், இன்னொரு பெட்டுக்கும் சண்டை வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு லூஃபனை சொல்கிறான். இந்த இடத்துல சார்பு முடியும். நான் காய்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம், பாய்.